உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த கல்யாணத்துக்கும் சீதாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். அஞ்சலி கேட்டுக்கிட்டதால சீதா இவளை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அங்க கல்யாணம் நடக்க போகுது, நானும் அஞ்சலி கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு எந்த ஒரு விஷயமும் சீதாவுக்கு தெரியாது சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க சார். அதுதான் பாஸ் உண்மை. அஞ்சலி கோயிலுக்கு போகணும்னு சொன்னா, அவளா போகணும்னு சொன்னா மகா விட மாட்டாங்க. அதனாலதான் நானே கூட்டிட்டு போறேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அது ஒண்ணுதான் பாஸ் நான் செஞ்ச தப்பு. சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் கோவிலை கல்யாணம் பண்ணிட்டு சென்னையை விட்டே போயிடலான்னு இருந்தோம். கோவிலை விட்டு கிளம்பின எங்களை சீதா தான் போக விடல. எதுவா இருந்தாலும் வீட்டில் வந்து சொல்லிட்டு போங்கன்னு இவங்க தான் சார் எங்களை போராடி கூட்டிட்டு வந்தாங்க. ஒருவேளை சீதா இல்லைன்னு வைங்க, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துக்கவே மாட்டோம். ஆமாண்ணே, அங்க இருந்தே நாங்க எங்கேயாவது போயிடலாம் தான் பார்த்தோம். சீதா அண்ணி தான் எங்களை போக விடாம தடுத்து இங்க கூட்டிட்டு வந்தாங்க. பாத்தியா என்ன சொல்றா? பாத்தியா நீ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? உனக்கு இது தேவையா? அப்படியே போகட்டும்னு விட வேண்டியதானே? அண்ணே பாஸ் எப்படி பாஸ் அப்படி விட முடியும்? என்ன இருந்தாலும் அஞ்சலி நமக்கு முக்கியம் இல்லையா பாஸ்? அப்படியே அத்து விட்டுற முடியுமா? இதெல்லாம் நல்லா பேசு பாஸ். குடும்பம்னா அப்படிதான். அஞ்சலி இந்த வீட்டு பொண்ணு. 1000 இருந்தாலும் உங்க தங்கச்சி. உங்க சித்திக்கு கோவம், அவளை ஒதுக்கி வைக்கலாம். நீங்க அவளை கைவிடலாமா? அது பாவம் இல்லையா பாஸ்? இப்போ என்னால என்ன பண்ண முடியும்? உங்க மகா சித்தி கிட்ட நீங்க பேசணும் பாஸ். பேசி எப்படியாவது சம்மதிக்க வைங்க. சீதா எதுக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க்? அவங்க கோவத்தை தான் நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தனே. எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பா சமாதானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விட்டுருங்க, நாங்க இப்படியே எங்க வழியை பார்த்து போயிடுறோம். இந்த பிரச்சனையால உன் வாழ்க்கை பாதிக்காம பாத்துக்கோ ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நீங்க 2 பேரும் போக கூடாது. இப்போ இங்க என்ன நடந்து போச்சு? கல்யாணம் தானே பண்ணிய பாஸ். உங்க சித்தி கிட்ட பேசி எப்படியாவது புரிய வைங்க. என்ன விளாடுறியா? அது எப்படி இவங்களால இங்க இருக்க முடியும்? இப்படி வாசப்படியிலே குடும்பம் நடத்த முடியுமா? அப்படி இல்ல பாஸ். இன்னைக்கு உங்க சித்தி சொல்றதை ஏத்துக்கிட்டு அஞ்சலி போயிட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். இனி மறுபடியும் அவ திரும்பி இந்த வீட்டுக்கு வரவே முடியாது. இன்னைக்கு போயிட்டா அவ்வளவுதான். எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் பாஸ். கடைசி வரைக்கும் அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்கா, அதை சரி பண்ண முடியுமா? பண்ணிதான் பாஸ் ஆகணும். இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தான். தயவு செஞ்சு உங்க அப்பா கிட்டயும் சித்தி கிட்டயும் பேசுங்க பாஸ். என்னைய விடுங்க பாஸ். அஞ்சலியையும் அன்பையும் ஆவது உள்ள கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்ணுங்க பாஸ். ஒரு அண்ணனா இந்த கடமையை நீங்க செஞ்சுதான் ஆகணும். உங்களை கையெடுத்து கும்பிடுதேன் பாஸ். ப்ளீஸ் பாஸ். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.